அனைவருக்கும் வணக்கம். மே 3 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திரிபுஷ்கர யோகம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன, அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அன்னைக்கு வாங்குகிற ஒரு நல்ல பொருள்களாகட்டும், ஒரு நல்ல விஷயமாகட்டும், அது மும்மடங்கு பெருகி நமக்கு பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் இந்த திரிபுஷ்கர யோகத்தோட பலன்கள். இந்த திரிபுஷ்கர யோகம் எப்போ வருது காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு காலையிலே வந்துடுது. காலையில் 5:55 மணி முதல் 7-8 மணி வரை, அதாவது காலையில் 5:56 விடியற் காலையில் 5:56 மணி முதல் 7-8 மணி வரை உங்களுக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நல்ல நேரம் இருக்குது. இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது திதி, வாரம், நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிற முக்கியமான இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது பிரதமை, சஷ்டி, ஏகாதசி இந்த முக்கியமான நாட்களில் தான் வரும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமையும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த முக்கியமான நாளில் நம்ம ஒன்றில் முதலீடு செய்கிறோம், ஒரு மங்களகரமான பொருட்கள் வாங்குகிறோம், ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒரு தங்கம் வாங்குகிறோம், ஒரு வெள்ளி வாங்குகிறோம். இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கனாக்கா மும்மடங்காக பெருகி நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். இந்த நாளில் முக்கியமாக உங்களால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குங்க. எங்கெங்க அதெல்லாம் எங்களால் முடியாது, எங்கே இந்த காலகட்டத்தில் போய் தங்கமே இவ்வளோ விலை விற்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளி பொருட்கள், அதாவது 1 கிராம் வெள்ளியாவது வாங்குங்க. அதுவும் இல்லை அப்படின்னாக்கா முக்கியமான நல்ல காரியங்கள் செய்வதற்கு, ஒரு கல்யாண விஷயம் பேசுகிறதுக்கு, பிள்ளைக்கு காது குத்துக்கு ஒரு நாள் வைக்கிறதுக்கு, அதே போல் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வைக்க ஒரு நாள் வைக்கிறதுக்கு, இது போல் நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விசேஷமான நாள் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது. நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும், செய்கிற நல்ல காரியங்களும் மும்மடங்காக பெருகி நமக்கு தன தானியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது நம்மளால் எதுவும் வாங்கவே முடியலைங்க, என்னால் எதுவுமே வாங்க முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற நகையை, அதாவது காலையிலேயே அந்த திதி வந்துடுது, காலையிலேயே அந்த நேரம் காலையிலேயே வந்துடுது. காலையில் 5:55லேருந்து 7 மணி வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. 7 வரைக்கும், 7-8 வரைக்கும் இருக்குது. 7 மணி 8 நிமிஷம் அவ்வளோதான். காலையில் 5:55க்கு ஆரம்பித்து 7 மணி 8 நிமிஷம் இது வரைக்கும் தான் அந்த திதி, அந்த நேரம், நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கடைகளில் போய் எதுவும் வாங்குறதோ வைக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வாங்க முடிஞ்சால், இல்லை கடை திறந்துருக்கோம் நான் வாங்கலான்னா 1 கிராம் வெள்ளி கூட வாங்குங்க, இல்லை தங்கம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இல்லை மங்கள பொருள்கள், இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது கிடைக்காது, எல்லாருக்கும் தெரியாது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்களை வாழ்த்துவாங்க. இந்த முக்கியமான தகவல்களை எனக்கு நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி உங்களை வாழ்த்துவாங்க. அதனால் உங்களுக்கு பாதி புண்ணியங்கள், நிறைய புண்ணியங்கள் சேரும். மென்மேலும் நீங்கள் உயர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இல்லைன்னா மங்களகரமான பொருட்கள் உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை மஞ்சள் தண்ணியில் நினைங்க. ஏற்கனவே போட்ட தங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக வாங்கினீங்கன்னா புதுசாக கூட ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்லை போட்ட தங்கம் தான் என்கிட்ட இருக்குது, ஒரு தோடு தான் இருக்குது, ஒரு செயின் தான் இருக்குது அப்படின்னா அதை மஞ்சள் தண்ணியில் நினச்சி நீங்கள் அதை உங்களோட கடவுளோட பாதத்தில் வச்சு அதில் 2 அரிசி, அதாவது நம்ம அச்சதை போடுவோம் அப்படியே, அது மஞ்சள் அரிசி செஞ்சுக்குங்க. மஞ்சளில் பச்சரிசியை கலந்து எடுத்துக்குங்க. அந்த நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கலந்து அலசிட்டு வச்ச நகை மேலே அந்த பச்சரிசியையும் வைங்க. வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. எனக்கு நகை, தனதானியம் நிறைய சேர வேண்டும், பொன் பொருள் சேர வேண்டும், அதுபோல் நல்ல ஒரு இதுவாக உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் வேணுமோ நல்ல வேண்டுதல்களாக அது மாதிரி நீங்கள் நல்ல வேண்டுதல்கள் மட்டும் அந்த நேரத்தில் வைங்க. அதாவது சேர வேண்டும், எனக்கு அது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, கடன் தொல்லையாக இருக்குது அது மாதிரி அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அந்த நேரத்தில் பேசாமல்
உங்களோட வேண்டுதல்களை வைக்காமல் நல்ல நிகழ்ச்சிகள் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், எனக்கு வந்து நிறைய பொன்பொருள் சேரணும், என்னோடய நகைகள்லாம் வீட்டுக்கு வரணும் வேண்டு அது மாதிரி நல்ல ஒரு வேண்டுதல்களாக வந்து அந்த நேரத்தில் வைங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். அடுத்த திரிபுஷ்கர யோகம் வர்ற அந்த நாளுக்குள்ளே உங்களோட அடமானத்தில் இருந்த நகை கூட வீட்டுக்கு வரும். இல்லைன்னா புதுசாக ஒரு நகைகள் வாங்குகிற வந்து அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். இல்லை ஒரு வெள்ளி நகை கூட வாங்குகிற அமைப்பு உண்டாகும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு உண்டாகிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இந்த நாளில் இந்த நேரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களோட வேண்டுதல்களை வைங்க. நீங்கள் தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த நகை வந்து அப்படியே வந்து கடவுளோட பாதத்திலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் எடுத்து அந்த நகையை எடுத்து நீங்கள் எப்போவுமே வீரோல் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. அந்த அரிசியை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு மேலே போட்டுருங்க. கால்படாத மாதிரி பறவைகள் திங்கிற இடத்துல போட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம் தானியம் சேர்ந்து மென்மேலும் நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.